ஜவ்வரிசியில பொதுவா நம்ம பாயசம் தான் பண்ணுவோம். ஆனா இந்த ஜவ்வரிசியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சூப்பரான ஜவ்வரிசி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் போல ஜவ்வரிசியை ஒரு மணி நேரம் போல கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் போல தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இது இருக்கட்டும். இதை ஒரு 2 கப் அளவுக்கு இட்லி மாவோ இல்ல தோசை மாவுலயோ சேர்த்துக்கலாம். ஊறி வந்த ஜவ்வரிசி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. இதுலயே கொஞ்சமா துருவின கேரட், கொஞ்சமா கட் பண்ணின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுலயே மல்லி கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தோசை மாவுலயே உப்பு இருக்கும். இப்போ நல்லா தோசை எப்படி நம்ம வாத்து எடுப்போமோ அதே போல தோசை கல்லுல அடை மாதிரி நல்லா வாத்து எடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான சூப்பரான ஜவ்வரிசி தோசை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம நார்மலான தோசையை விட இந்த தோசையோட டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னியோ இல்லனா வேர்க்கடலை சட்னியோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.